ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வளையலுடைய டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது நான் ஆரி ஒர்க் போடுவேன். அதில் இருக்கிற அந்த பீட்ஸை வச்சு தான், அந்த பாசியை வச்சு தான் இந்த பேங்கிள்ஸை நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்னை கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு இந்த பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிளெயின் பேங்கிள்ஸு கடையில் அவைலபிளாக இருக்குது. அந்த பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையானது என்ன, 2 நீடில் நமக்கு தேவைப்படும். சரியா, 2 நீடில் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அடுத்து ஏதாவது பீட்ஸ் ஒரு எனி கலர் பீட்ஸ் 2 நம்பர் நமக்கு தேவைப்படும், 2 செட்டு. அதுக்காக இது போக த்ரெட்டு இதெல்லாம் தேவைப்படும். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ இதான் பேங்கிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிசைன் இந்த பேங்கிள்ஸில் இந்த நடுவில் ஏதாவது ஒரு இதில் நடுவில் நம்ம த்ரெட்டை என்ன செஞ்சுக்கணும், எடுத்து கெட்டி நாட் போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் ஒரு பீட்ஸை நம்ம இப்போ கோர்க்குறோம். சரியா, இப்போ இந்த பீட்ஸில் என்னென்னா, இந்த ஒரு நீடில் ஒரு பீட்ஸை கோர்த்துட்டு அடுத்த நீடில் அதோட நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு இப்போ இந்த நீடில் ஒரு 2 பீட்ஸ் கொடுக்கணும். அடுத்த நீடில் ஒரு 2 பீட்ஸ் கொடுக்கணும். சரியா, அடுத்து ஒரு நீடில் ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு நீடில் அதோட நம்ம என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். இப்படி செய்யும்போது ஒரு ரவுண்டாக ஃபார்ம் ஆயிரும். ஃப்ளவர் மாடலில் ரவுண்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு நீடில் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த நீடில் வச்சு பாஸ் பண்ணிவிடணும். அதுக்கு அடுத்து ஒரு நீடில் 2 பீட்ஸு, அப்புறம் சென்டர் மறுபடியும் ஒரு பீட்ஸ் வச்சு 2 நீடில் பாஸ் பண்ணணும். சரியா, இப்படி தான் செய்யணும். அதாவது ஒரு நீடில் முதல்ல ஒரு பாசி கொடுத்துட்டு அடுத்த நீடில் பாஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு நீடில் 2 பீட்ஸு, இன்னொரு நீடில் 2 பீட்ஸு, அப்புறம் சென்டரில் ஒரு பீட்ஸு, அதை நம்ம பாஸ் பண்ணணும். இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். முடிக்கும்போது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக மறுபடி பாசியை உள்ளே விடாமல் நம்ம ஆரம்பத்தில் போட்ட பாசிலேயே விட்டு நாட் போட்டுட்டு ஒரு நீடில் கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்து இன்னொரு பீட்ஸ் எடுத்து இந்த சென்டர் வழியோடியாக நம்ம விட்டு என்ன செய்கிறோம், இன்னொரு பீட்ஸை சென்டரில் நம்ம விடுறோம். பாருங்கள், இதில் நடுவில் ஒரு பீட்ஸு, அப்புறம் அந்த சென்டர் பீட்ஸ் வழியாக நீடில் கொண்டு போய் நடுவில் ஒரு பீட்ஸு, சென்டர் வழியாக உள்ளே கொண்டு போய் நீடில் கொண்டு போய் நடுவில் ஒரு பீட்ஸு, சென்டர் வழியாக உள்ள நீடில் கொண்டு போய் நடுவில் ஒரு பீட்ஸு, நடுவில் ஒரு பீஸ், இப்படி கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், கொண்டு வரணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளவர் டிசைனில் சிம்பிளாக மேக் பண்ணக்கூடிய ஒரு பேங்கிள்ஸ் டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கலரில் பாசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பிளெயின் பேங்கிள்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போது த்ரெட்டை எடுத்து நம்ம நாட் போட்டுட்டு அந்த 2 சைடு எண்ட்லேயும் ஒரு நீடில் கோத்துக்கணும். அடுத்து ஒரு பாசி கோல்டன் பாசி எடுத்துகிட்டு இந்த பாசியை ஒரு நீடில் விட்டுட்டு இதே மாதிரி நம்ம உள்ள விடணும். இப்படி பேக் சைடு உள்ளே விடக்கூடாது. ஆப்போசிட் சைடில் அந்த நீடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வழியாக நம்ம நீடில் விட்டு பாஸ் பண்ணணும். இப்படி பாஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த பாசி அந்த வளையல் பேங்கிள்ஸ் மேலே நம்ம அப்படி உட்காந்துக்கணும். அப்புறம் மறுபடியும் நீடில் இப்படி கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நீடில் ஒரு 2 பாசி, அடுத்த நீடில் ஒரு 2 பாசி உள்ளே விட்டுட்டு அதை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. மறுபடியும் கையில் நீடில் வச்சுட்டு ஒரு நீடில் ஒரு பாசியை விட்டுட்டு அதை நம்ம அது வழியாக பாஸ் பண்ணுறோம். இன்னொரு நீடில் வச்சு அந்த நீடில் மேலே வச்சு இந்த மாதிரி என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு வரும். சரியா, இது பாருங்கள் இப்படி தூக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நீடில் இந்த வளையலுக்கு அடியில் அப்படி விட்டுட்டு அதை நம்ம இந்த கிராஸ் பண்ணோம்ல சென்டர் பீட்ஸு, அது வழியாக விட்டு வெளியே எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா அட்டாச் ஆகி உட்காந்துக்கிடும். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி நீடில் கையில் பிடிச்சிக்கிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு பீட்ஸ் பாருங்கள், இந்த ஒரு நீடில் ஒரு பீட்ஸ் நம்ம உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு இப்போ அடுத்த நீடில் வச்சு பேக் சைடு விடக்கூடாது, ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்ன ஃப்ரண்ட் சைடில் உள்ளே விடணும். உள்ளே விட்டால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் தூக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால் உள்ளே ஒரு நீடில் விட்டு அதோடைய அந்த பீட்ஸோடைய வெளியே நம்ம எடுத்துடுறோம். எடுத்தால் பாருங்கள் அந்த பீட்ஸும் இப்படி உட்காந்துக்கிடும். இப்போ மறுபடியும் நீடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு நீடில் 2 பாசி, இன்னொரு நீடில் 2 பாசி உள்ளே விட்டுட்டு இப்படி பிடிச்சி உள்ளே விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு நீடில் ஒரு பாசியை விட்டுட்டு அடுத்த நீடில் வச்சு இந்த மாதிரி உள்ளோடு என்ன செய்கிறோம், பாஸ் பண்ணி விடுறோம். இங்கே பாருங்கள்,
இப்போ உள்ளே விட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பாருங்கள் இப்படி லூஸாக தூக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன செய்யணும், இந்த நீடில் வச்சு ஒரு சைடு நீட்டில் வச்சு வளையல் உள்ளே விட்டுட்டு அந்த சென்டர் பீஸ் கிராஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் வழியாக நம்ம உள்ளே விடணும். இப்படி உள்ளே விடும்போது என்னன்னா அதோட அந்த வளையலோட இந்த ஃப்ளவர் மாடல் டிசைன் வந்து அட்டாச் ஆயிரும். இப்போ அடுத்த ஒன்றும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீடில் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும், ஒரு பீட்ஸ் விட்டு நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பீட்ஸ் விட்டுட்டு நீடில் என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு கிராஸ் பண்ணி எடுக்கிறோம். எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நமக்கு லூஸாக தூக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இன்னொரு நீடில் உள்ளே விட்டு அதே பீட்ஸில் வழியாக நம்ம நீடில் உள்ளே விட்டு என்ன செய்கிறோம், வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த நீடும் நல்லா அட்டாச் ஆகிரும் உள்ளேயே. அடுத்து என்ன பண்ணுவோம், நீடில் 2 நீடிலையும் கையில் வச்சுட்டு இதில் 2 பீட்ஸு, இதில் இந்த நீடில் 2 பீட்ஸு, சரிதானா? இந்த நீடில் 2 பீட்ஸு உள்ளே விடணும். உள்ளே விட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், இன்னொரு நீடில் ஒரு பீட்ஸு கொடுப்போம். விட்டுட்டு இந்த நீடில் வச்சு நம்ம கிராஸ் பண்ணி என்ன செய்வோம், உள்ளே விடுவோம். உள்ளே விட்டால் எப்படி இருக்கும், இந்த ஃப்ளவர் மாடல் இந்த மாதிரி இருக்கும். இதை டைட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம், ஒரு நீடில் உள்ளே விட்டு பேங்கிள்ஸோட உள்ளே விட்டு அந்த கிராஸ் பண்ண அந்த சென்டர் பீட்ஸ் வழியாக அந்த கிராஸ் பண்ணியிருக்கிற சென்டர் பீட்ஸ் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், வெளியே விட்டு எடுக்கிறோம். இந்த பேங்கிள்ஸோட எண்டு வரைக்கும் இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணி செய்யணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மலாம் வந்து நியூ ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் போடணும்னு நினைப்போம். அதாவது ஒரு வளையல், நெக்லஸோ, செயினோ, இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி கேர் அசசரிஸு, கேர் கிளிப்பு, இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடணும்னு நினைப்போம். இதுக்காக நம்ம கடையில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளாவே செஞ்சு அதை மேட்சிங் போடும்போது அதில் ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரிஸை வந்து செஞ்சு பர்த்டே கிஃப்டாக கொடுக்குறாங்க, தனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சேல்ஸு கூட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதனால் இதற்கு ரிலேட்டடான வீடியோஸை நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தினால தான் இன்னும் நான் நிறைய க்ரியேட்டிவிட்டியோட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மேக் பண்ணுற மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே ப்ராசஸை நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம வந்து நீடில் விட்டு நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வளையலோடு சேர்த்து அட்டாச் பண்ணுறதுக்கு வளையலுக்கு கீழே நீடில் கொண்டு போய் அதே என்ன செஞ்சிடணும், உள்ளே விட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் நமக்கு ஒரு நீடில் வந்து தேவையில்லை. அதனால் அதை வந்து நம்ம நாட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நாட் போடுறத கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே நாட் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் ஒரு 2 பீட்ஸில் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். விட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு நீடில் தேவையில்லை. இப்போ இந்த ஒரு நீடில் வச்சு தான் நம்ம ஃபுல் ப்ராசஸே என்ன செய்ய போகிறோம், பண்ண போகிறோம். இப்போது இந்த நீடில் இங்கே நிற்குது. அதனால் நம்ம பக்கத்து பீட்ஸ் வழியாக கொண்டு வந்து அந்த சென்டர் பீட்ஸில் கொண்டு வந்து என்ன செய்கிறோம், நம்ம நீடில் நிப்பாட்டுறோம். இப்போது நான் வந்து இந்த ரெட் கலரில் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து உள்ளே விட்றேன். பாருங்கள், அந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் உள்ளே விட்டுட்டு இந்த பீட்ஸ் நம்ம சென்டர் பீட்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 2 நீடில் கிராஸ் பண்ணி விட்ட பீட்ஸ் தான் சென்டர் பீட்ஸு. ஸோ அது வழியாக தான் நம்ம நீடில் பாஸ் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து அந்த சென்டர் கேப்பில் உட்காந்துக்கிடும். இப்போது நம்ம அடுத்த ஒன்று விடுவோம். இப்போ பாருங்கள், இதில் விட்டு இதை அந்த சென்டர் கேப்பில் விட்டுட்டு இந்த பீட்ஸில் இந்த சென்டர் பீட்ஸில் உள்ளே விடணும். அப்படி அடுத்த ஃப்ளவரில் உள்ள ஃபஸ்ட்டு சென்டர் பீட்ஸ் வழியாக வெளியே எடுக்கிறோம். இப்போ மறுபடியும் ஒரு கிறிஸ்டல் பீட்ஸு விட்றேன். சென்டர் கேப்பில் அப்படி உள்ள வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சென்டர் பீட்ஸ் வழியாக நீடில் வெளியே எடுக்கிறேன். அடுத்த சென்டர் பீட்ஸ் வழியாக இந்த சைடு நீடில் கொண்டு வரேன். இப்படியே தான் இந்த ப்ராசஸை நம்ம லாஸ்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணி கொண்டு வரணும்.
இப்போ இந்த த்ரெட் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால் அதை வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு த்ரெட்டை வந்து உள்ளே விட்றேன். எப்படி விட்றேன்னு பாருங்கள். எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ அது பக்கத்தில் புதுசாக ஒரு த்ரெட்டை விட்டு ஒரு 2 அல்லது 3 முடிச்சு என்ன செஞ்சுக்கணும் போட்டுக்கணும். 2 அல்லது ஒரு 3 முடிச்சு போட்டுட்டு அந்த பேலன்ஸ் சின்ன த்ரெட் இருக்கும் இல்லையா, அதை வந்து பக்கத்தில் உள்ள பாசி வழியாக 2 அல்லது ஒரு 3 பாசி வழியாக நம்ம உள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி உள்ளே விட்டுட்டு அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த த்ரெட்டில் நீடில் கோர்த்துட்டு பக்கத்தில் உள்ள பாசி வழியாக நம்ம உள்ளே கொண்டு வந்து ப்ராசஸை என்ன செஞ்சிடணும், ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். அந்த சென்டர் பீஸ் வழியாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறவு பாசியை கோத்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் அதே ப்ராசஸ் தான். அதை கடைசி வரைக்கும் நம்ம முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஃபினிஷிங் லெவல் நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நீரில் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நான் முடிச்சு போடுறேன் பாருங்கள். இதேமாதிரி முடிச்சு போட்டுட்டு 1 அல்லது 2 முடிச்சு நம்ம போடலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக போட்டுட்டு பக்கத்தில் மறுபடியும் 2 பீஸ் வழியாக நம்ம நீடில் பாஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு 2 முடிச்சு நம்ம போட்டுக்கலாம். அதுலேயும் 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு 2 பாஸ் வழியாக நீடில் பாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது அது பிரிந்து வராது, நல்ல செக்யூராக நின்றுக்கூடும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான நம்ம பேங்கிள்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நான் கையில் மாட்டியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாடல் வந்து இந்த பேங்கிள்ஸில் மட்டும்தான் இல்லைங்க, நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுடைய ரீத் இருக்கு இல்லையா, அதில் பண்ணலாம். அப்புறம் பிளெயின் கேர் கிளிப்பில் இந்த மாடல் அப்ளை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறவு நம்ம நெக்லஸ், இதில் வந்து இதுக்கு அடுத்த சின்ன பாசியத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் நம்ம நெக்லஸ் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணலாங்க. பாருங்கள், இதே ப்ராசஸ்லாம் ஒரு சின்ன ரிங் செஞ்சும் போட்டிருக்கேன், அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ரிங் செஞ்சு பார்த்ததுக்கான டெமோ வீடியோவை நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.